Hi, this is Quest English and welcome back. Today's video what we are going to see is the food எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழில் சொல்கிறதுனா வேக வைக்கிறது, பொரிக்கிறது, அவிக்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஹோட்டல் மெனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராயில்டு, சியர்டு, சாட்டேடு, இன்ஃப்யூஸ்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நமக்கு தெரிஞ்ச ஃபுட் மட்டும் இது வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஸோ வாங்கி வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன அப்படின்றனால நிறைய டைம் நம்ம ஒமிட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத அங்கே போட்டிருப்பாங்க. அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் என்ன அண்ட் அது எப்படி டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேக்ட். உங்களுக்கு தெரியும் பேக் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு. அவனில் வச்சு குக் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு, அந்த ஐட்டம் தான் பேக்டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. ப்ளஸ் பிளான்ச்டு விச் மீன்ஸ் ஒரு பாயிலிங் வாட்டரில் போட்டு வேக வைப்போம் இல்லையா, தட் இஸ் கால்ட் பிளான்ச்டு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அதை பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஒரு கோல்டு வாட்டருக்கு அதை மூவ் பண்ணுறது இன் ஆர்டர் டு கெட் அ சாஃப்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிம்பிளாக வேக வைக்கிறதுக்கு பிளான்ச்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் blackened which means ஒரு இன்க்ரீடியன்ட், ஒரு மீட் ஆர் எனி ஃபுட் ஐட்டம் ஒரு பட்டரில் டிப் பண்ணி அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஹாட் பேனில் வச்சு குக் பண்ணுறதுக்கு பேர் தான் blackened அப்படின்னு சொல்கிறது. இது விச் மீன்ஸ் அதோட அப்பியரன்ஸ் எப்படி ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைக்குன்னா ஒரு blackened அப்பியரன்ஸ் வரும். தட் இஸ் வை இட்ஸ் கால்டு blackened அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் braised which மீன்ஸ் ஒரு பாயிலிங் இல்லாமல் ஒரு ஸ்டீமிங்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்டு braised அப்படின்னு சொல்கிறது. அண்ட் லிக்விட் ரொம்ப நிறையா ஊற்றாமல் யூஸ்வலாக இது மீட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மீட்டில் இருக்க தண்ணியே போதும் அந்த மாதிரி சொல்லி மசாலாலாம் போட்டு அதை கவர்டு பார்ட்குள்ளே போட்டு வேக வைக்கிறதுக்கு பேர் தான் braised அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் breaded which மீன்ஸ் ஒரு பிரெட் க்ரம்ஸ் மிக்சர் நமக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு கோட் பண்ணுறது ஆர் எனி அதர் பேட்டர் வச்சு ஒரு கோட் பண்ணி ஒன்று அதை அவனில் வச்சு பேக் பண்ணுறது ஆர் ஃப்ரை பண்ணுறது. அந்த இன் ஆர்டர் டு கெட் அ கிறிஸ்பி லேயர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் breaded அப்படின்ற நேம். இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் broiled which மீன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹீட்டில் ஒரு ஃபுட்டை குக் பண்ணக்கூடியது. அது அவன் ஆர் கிரில் சிக்கன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் broiled அப்படின்னு சொல்கிறது. இன் ஆர்டர் டு கெட் அ darkened appearance அண்ட் crispy texture அப்படி. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் caramelized which மீன்ஸ் ஒரு ஃபுட் வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுறது until it turns out ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அண்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப ஸ்லோ குக் பண்ணி அதோட கலர் அண்ட் அதோட ஸ்வீட்னஸை வெளியே கொண்டுறதுக்காக குக் பண்ணுறது. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் charred which மீன்ஸ் ஆல்மோஸ்ட் தீஞ்சு போகிற லெவலுக்கு ஒரு ஃபுட்டை குக் பண்ணுவாங்களே, தட் இஸ் கால்ட் ஒன்று கிரில் பண்ணுறது இல்லை ரோஸ்ட் பண்ணுறது ஆர் எனிதிங் ப்ராயில் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய போது ஒரு blackened appearance, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் விச் ஒரு புகை தீஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு தான் charred food அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் fermented which மீன்ஸ் ஒரு பாக்டீரியா ஆர் ஈஸ்ட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஆசிட்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரல, தட் இஸ் கால்ட் fermented அப்படின்னு சொல்கிறது. இது சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம ரெகுலராக இட்லிக்கு மாவு கரைச்சி வைக்கும்போது நெக்ஸ்ட் டே தான் புளிக்கும் இல்லையா, ஸோ அதில் பாக்டீரியாஸ் வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் ஏதோ நடந்தது தான் நெக்ஸ்ட் டே புளிக்குது. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடியது. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ரைட் which மீன்ஸ் இதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபுட் வந்து ஹாட் ஆயிலில் குக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரைடு அப்படின்னு சொல்கிறது. இன் ஆர்டர் டு கெட் அ கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு தான் நம்ம ஃப்ரைட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் இந்த. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் glazed, ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கோட்டிங்கோட டிப் பண்ணி அண்ட் அதோட மாய்ஸ்டர் அந்த ஈரத்தன்மை மாறாமல் ஒரு ஃபுட்டை குக் பண்ணக்கூடியதான் glazed அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இது பார்க்க எப்படி இருக்குன்னா நல்லா ஷைனியாக அண்ட் ரொம்ப தின் அப்பியரன்ஸாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பி அவுட்டர் லேயர் அகைன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுக்கு தான் glazed அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் infused which மீன்ஸ் ஒரு இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவரை இன்னொரு ஃபுட்டுக்குள்ளே நம்ம புகுத்துறோம், ஃபில் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால் இன்ஃப்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறது. இன்ஃப்யூஸ்டு ஹனி, இன்ஃப்யூஸ்டு ஆயில் அந்த மாதிரிலாம். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மேரினேட்டட் which மீன்ஸ் ஒரு ஹர்ப்ஸ் இல்லைனா பவர்ஃபுல் இன்க்ரீடியண்ட்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு இது ஊற வச்சுருப்போம் இல்லையா, தடவி ஊற வைப்போம்ல, தட் இஸ் கால் மேரினேட்டட் அப்படின்னு சொல்கிறது. யூஸ்வலாக இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா மீட்டுக்கெலாம் சொல்லுவாங்க. மீட்டை மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் தடவி வச்சுருக்கியா அப்படின்றது தான்.
And the next word is poached, which means ஒரு ஃபுட்டை வந்து பாய்லிங் லிக்விடில் போட்டு குக் பண்ணக்கூடியது தான் போச்ட் அப்படின்னு சொல்கிறது. யூஸ்வலாக நம்ம சொல்லுவாங்கன்னா போச்ட் எக் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஒரு எக்கை வந்து அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறது. அண்ட் தென் இது எதுக்காகனா ஒரு டெண்டர், ரொம்பவே சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வர மாதிரி அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்க மாதிரி செய்யக்கூடியது தான் போச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ரோஸ்டட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரோஸ்ட் பண்ணனா ரொம்ப ட்ரை ஹீட்டில் வந்து பண்ணணும், இல்லைன்னா அவன் இல்லைன்னா ஃபயரில் நம்ம வச்சு குக் பண்ணுறது. இதோட ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்குன்னா ப்ரௌன் எக்ஸ்டீரியர் அண்ட் கிறிஸ்பி கோட்டிங் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சாட்டேட், விச் மீன்ஸ் ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு, ஒரு வெஜிடபிள்ஸ் ஆர் எனி அதரை ரொம்ப ஆயிலெலாம் இல்லாமல், ரொம்ப ஃப்ளேவர்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப பேசிக்காக போட்டு வறுத்தெடுப்போம் இல்லையா, தட் இஸ் கால் சாட்டேட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சியர்ட். திஸ் இஸ் சிமிலர் டு பிரைஸ்டு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குக்கிங் ப்ராசஸ் தான். அது கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று அதை கிரில் பண்ணுறது, அதை ரோஸ்ட் பண்ணி வரக்கூடியதுக்கு தான் சியர்டு அப்படின்னு சொல்கிறது. இதோட ரிசல்ட் வந்து கிறிஸ்பி அவுட்டரும் அண்ட் அதோட இன்டீரியர் வந்து ரொம்ப டெண்டராகவும். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஸ்மோக்டு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு குக்டு ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது, ஒரு சாண்டில் ஆர் எனிதிங், ஒரு வுட்டோட ஃப்ளேவர் இல்லை கீயோட ஃப்ளேவர், அந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுப்போம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்மோக்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் விப்ட். அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து கைவிடாமல் கலக்கணும், பீட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த விஸ்க் வச்சு நம்ம கடையிறது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் விப்ட் அப்படின்னு சொல்கிறது. இதோட ரிசல்ட் நம்ம எப்படின்னா ரொம்ப லைட்டாகவும் ஒரு ஒரு ஃப்ளஃபி டெக்ஸ்சர், நல்லா மெதுன்னு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும்ல, தட் இஸ் கால்ட் விப்ட் அப்படின்னு சொல்கிறது. விப்டி. ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இனிமேல் ஒரு ஹோட்டல் போகும்போது நம்ம மெனு கார்ட் பார்த்து என்னன்னு தெரியாமல் விட்டுறாமல் அந்த வேர்ட்ஸ் இன்ஃப்யூஸ்டு சிக்கன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்ஃப்யூஸ்டுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும், ஒரு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.